இந்த பஞ்சபட்சி மிக முக்கியமானது. பிறந்த நேரத்தின் அடிப்படையில் இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்தை மிக துல்லியமாக நம்ம அதனுடைய பலன் மிகவும் அர்ப்பணம். இந்த பஞ்சபட்சியை பற்றி தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. இந்த பிரபலமான ஒன்று பஞ்சபட்சி. மனிதன் பிறந்த நட்சத்திரங்கள் 27 நட்சத்திரங்களை 5 பறவையாக பிரித்து வச்சுருக்கிறாங்க இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்தில். ஒரு மனிதன் பிறந்து வாழக்கூடிய வாழ்க்கை முறையில் அவனுக்கென்று ஒரு நல்ல காரியம் ஆரம்பிக்கிறதுக்கும் அவனுக்கென்று ஒரு செயல்பாடுகளை செய்வதற்கும் எப்படி நம்ம ஹோரை பார்த்து ஒரு நல்ல காரியம் செய்யுமோ அதே போல் இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்தின் அடிப்படையில் நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றி அடையும். இதில் நிறைய கணித முறைகள் இருக்குது. இதில் மிகவும் பிரபலமான ஒரு முறை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பிறந்த நேரத்தின் அடிப்படையில் நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்ட இந்த பட்சி சாஸ்திரம் மிக சிறப்பானதாக இருக்கும். இது அனைவருமே பயன்படுத்தலாம். சிறு குழந்தைகள் படிக்க ஆரம்பிப்பதற்கும், திருமண காலங்களில் சம்மந்தமான பேச்சுவார்த்தை ஈடுபடுறதுக்கும், இந்த ரியல் எஸ்டேட்டு இல்லை பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட நேரங்களில் யார்கிட்டையாவது போய் தன்னுடைய கருத்துக்களை இந்த சாஸ்திரம் மிக முக்கியமாக சப்போர்ட் பண்ணும். எப்படி நம்ம ஓரை நேரம் பார்த்து நல்ல நேரம் பார்த்து ராகுகாலம் நேரம் பார்த்து செய்கிறோமோ அதே போல் இந்த பஞ்சபட்சி சாஸ்திரமும் காலையில் சூரிய உதயம் ஆரம்பித்து மாலை வரை, மாலை முதல் மறுநாள் வரை என இரவும் பகலுக்குன்னு சொல்லி தனித்தனியாக அட்டவணை உங்களுக்கு கிடைக்கும். இந்த அட்டவணையில் உங்களுடைய நட்சத்திர பட்சி எந்த நேரத்தில் உங்களுக்கு மிகவும் ஒரு அதிகாரத்தில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கு இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம் மிக சப்போர்ட்டாக இருக்கும். இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்தை நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய வெற்றி அடைகிறத உங்களால் கவனிக்க முடியும். இது தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடா மொழிகளில் பிடிஎஃப் ரிப்போர்ட்டாக உங்கள் வாட்ஸ்அப்புக்கு அனுப்பி வைக்கப்படும். கட்டணம் 200. தேவைப்படுறவங்க நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். இந்த சாஸ்திரம் வாழ்க்கை ஜாதகத்தின் மூலமாக எப்படி நம்ம பஞ்சபட்சி காரியங்களை தொடங்குகிறோமோ அதே போல் இந்த வாழ்க்கை ஜாதகத்தில் உங்கள் பிறந்த நேரம், டேட் ஆஃப் பர்த்து, பிறந்த இடத்தின் அடிப்படையில் மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ஒரு மேலே அந்த பிடிஎஃப் உங்களுக்கு கிடைக்கும். இதில் ஒரு 25லேருந்து 30 பக்கம் வரலையும் கணக்கீடுகள் இருக்கும். ராசி, நவாம்சம் கணக்கீடுகள் இருக்கும். 30 பக்கத்துக்கு மேற்பட்ட பார்ப்போமானால் உங்கள் ஜாதகத்தில் என்னென்ன யோகங்கள் இருக்குது, அந்த யோகங்கள் இருக்கக்கூடிய அந்த கிரகங்கள் என்ன நிலையில் இருக்குது, எந்தவித ஜோதிடர் உதவியும் இல்லாமல் நீங்களே அதை படித்து தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் எந்த காலகட்டங்கள் கல்வி, செல்வம், திருமண வாழ்க்கை, தொழில் செய்யக்கூடிய அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்கா, நிதி முன்னேற்ற காலங்கள், அதிர்ஷ்ட வாய்ப்புகள், யோகங்கள், கிரகதோஷ பரிகாரங்கள், உங்களுடைய தசாபுத்தி விவரமாக நீ பிறந்ததுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு தசாபுத்தி பலன்களும் அதில் இருக்கும். அதில் அப்புறம் அஷ்டவர்க்கங்கிறது ஜோதிடத்தில் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு கிரகமும் தான் இருந்த ராசி கட்டத்திலிருந்து தான் கூடிய பார்வை மூலமாக ஒரு இடங்களிலும் அந்த கிரகத்தினுடைய பலன் எப்படி இருக்குங்கிறது நீங்கள் படித்து தெரிஞ்சுக்க முடியும். தொழில் வியாபாரம், உங்களுடைய ஜாதகத்தில் எந்த மாதிரியான தொழில், வீடு கட்டுறது, பிஸ்னஸ் பண்ணுறது, இந்த விஷயங்களுமே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். லைஃப் லாங் இந்த பிடிஎஃப்பை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு பயன்படுத்திக்க வேண்டியது தான். உங்கள் கிரகங்களுடைய சேர்க்கை, விரிவான பலன்களும் நீங்கள் அதிலே தெரிஞ்சுக்கலாம். இது வாழ்க்கை ஜாதகம்.
ஒரு 75 பக்கம் வரலையும் இருக்கும். இதை நீங்கள் பயன்படுத்தும் போது தான் அதனுடைய பலன் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு இது www.astrocard.net இந்த இணையதளத்தில் போய் பார்த்தீங்க அப்படின்னா முழு விவரங்களும் உங்களுக்கு கிடைக்கும். விருப்பம் இருந்தால் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். எழுதி வேணும் அப்படின்னா வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் நோட்டு புத்தக வடிவில் ஜாதகம் எழுதி தரப்படுகிற சேவையும் இருக்குது. இது மூலமாக அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோகங்கள் என்ன அதிர்ஷ்டங்கள் பயன்படுத்தலாம், அந்த ஜாதகம் எழுதக்கூடிய அந்த ஆணோ பெண்ணோ அவங்களுக்கு நியூமராலஜி படி நேம் செட்டிங்கும் அதில் வந்து அஷ்டவர்க்கம் சம்மந்தப்பட்டது, கல்வி மேற்படிப்பு, இவங்க என்ன விவரங்களும் அந்த நோட்டில் எழுதி தரப்படும். கிரக வலிமையும் அந்த நோட்டில் குறிப்பிடப்படும். அவர்களுடைய எதிர்காலமும் ஒரு சில வரிகளில் அதில் கை மூலமாக எழுதி தரப்படும். விருப்பம் உள்ளவங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா நோட்டு புத்தக வடிவில் ஜாதகம் எழுதி தரப்படும். இதில் புதிதாக பிறந்த குழந்தை இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாதகம் எழுதும்போதே அவங்களுக்கு அதிர்ஷ்ட பேரும் அதிலேயே நமக்கு செட் பண்ணி கொடுக்குறோம். எழுதி முடித்ததுக்கப்புறம் போஸ்டல் குரியர் மூலமாக நீங்கள் இருக்கிற இடத்துக்கு அந்த நோட்டு உங்களுக்கு கிடைச்சிரும். அடுத்தது திருமண ஜாதகம். ஆண் பெண் இருவருக்கும் திருமண ஜாதகம் பார்க்கப்படும். இதுக்கு ரிப்போர்ட்டு கிடையாது, ரிப்போர்ட்டும் கொடுப்போம். அது இல்லாமல் மேனுவலாகவே பார்த்து சொல்லுவோம். திருமணம் அந்த ஜாதகத்தில் தோஷங்கள் இருக்கா, அப்புறம் திருமணத்திற்கான கிரக நிலை, கோச்சார குரு, ராகு தோஷம், செவ்வாய் தோஷம் இதெல்லாம் இருக்கான்னு சொல்லி மிக துல்லியமாக உங்களுக்கு இந்த திருமண ஜாதகம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த திருமண ஜாதகம் நீங்கள் பார்க்கும்பொழுது உங்களுக்கு 3 வகையான ரிப்போர்ட் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். அந்த 3 வகையான ரிப்போர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் யார்கிட்டயாச்சும் ஒரு ஜாதகம் வாங்குறீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுடைய நட்சத்திரத்துக்கு பொருந்தக்கூடிய ஜாதகங்களை நீங்களே பார்த்து வாங்குகிற அளவுக்கு உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுக்கப்படும். அது இல்லாமல் இந்த தசாபுத்தி காலங்களில் நீங்கள் திருமணம் பார்க்கலாமா, இல்லை திருமணக்கான முயற்சியில் ஈடுபடலாமாங்கிற விவரங்களும் உங்களுக்கு சொல்லி தரப்படும். திருமணத்திற்கான கொடுப்பினைன்னு ஒன்று இருக்குது. என்ன தான் நம்ம வந்து திருமண மனநிலை இருந்தாலும் கூட கிரகங்கள் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். அப்போ அந்த ஜாதகத்துக்கு திருமண கொடுப்பினை எப்படி இருக்கும், அதுக்குன்னு ஒரு தனி சார்ட் இருக்குது. இது மாதிரி ஒரு 3 வகையான பிடிஎஃப் ரிப்போர்ட்டும் எங்களுக்கு யோகம் இருக்கா, இதில் ப்ளஸ் என்ன மைனஸ் அப்படிங்கிற விவரங்கள் துல்லியமாக உங்களுக்கு கிடைக்கும். முதல்ல ஜாதகம் சரியான ஜாதகமானு முதல்ல கணிக்கப்பட்ட பிறகு தான் இந்த விவரங்கள்லாம் நாங்கள் பார்க்குறதுனால மிக துல்லியமாக இருக்கும். விருப்பப்படுறவங்க நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். பொதுவாக இப்போ திருமண ஜாதகம் பொதுவாக ஒரு ஜோதிடர்கிட்ட போனீங்க அப்படின்னா 10 பொருத்தம் இருக்கா 5 பொருத்தம் இருக்கான்னு பார்க்குறத விட சரி, பொருத்தங்கள்ங்கிறது நட்சத்திரத்தை வைப்பது. ஒவ்வொரு லக்கண பாவம், 7ஆம் பாவம், 5ஆம் பாவம், 9ஆம் பாவம், இந்த பாவங்கள் அடிப்படையில், இந்த கிரகங்கள் அடிப்படையில் இந்த கிரகங்கள்லாம் உங்களுக்கு சாதகமான நிலையில் இருக்கா அப்படிங்கிறத ஆண் பெண் இருவருக்கும் நம்ம வந்து தனித்தனியாக கணித்து அதை வந்து ஒப்பிடுறோம். அப்படிங்கிறதுனால திருமண ஜாதகம் உங்களுக்கு 100% நன்மை கொடுக்கும். ஒரு முறை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அடுத்தடுத்த ஜாதகங்கள் வந்துச்சுன்னா நீங்களே அதனுடைய ப்ரிடிக்ஷனை அருகாமையில் இருக்கிற ஜோதிடத்தை பார்க்கக்கூடிய அளவில் உங்களுக்கு அதற்கான என்ன வகையில் பெண் கிடைக்கும், எந்த திசையில் கிடைக்கும், சொந்தத்தில் கிடைக்குமா, படிச்சிருப்பாங்களா, இந்த விவரங்கள்லாம் அந்த திருமண ஜாதகத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். விருப்பம் உள்ளவங்க நீங்கள் அந்த தொடர்பு கொள்ளலாம். இது மேனுவலாகவும் பார்ப்போம், அதுக்கான உங்களுக்கு கிடைக்கும். இதில் ஏற்கனவே ஒருத்தவங்க இருப்பீங்க, அவங்களுக்கு பேர்லாம் வச்சுருப்போம். திடீர்னு அந்த பேர் வந்து நமக்கு பொருத்தமாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் அந்த பேருக்கு என்ன பலன், உங்களுடைய பிறந்த நேரம், நீங்கள் இப்போ தற்போது இருக்கக்கூடிய அந்த பேர் அடிப்படையில் அந்த பேருக்கு என்ன பலனுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அது பிடிஎஃபாக உங்களுக்கு கிடைக்கும். இது மூலமாக உங்கள் திருமண வாழ்க்கை, ஆரோக்கியம், தொழில் காலம், அனுகூலமான நாள், அதிர்ஷ்ட எண்கள், அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட திசை, நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும், என்னென்ன மந்திரங்களை உச்சரிக்கணுங்கிறதெல்லாம் அந்த நியூமராலஜி பிடிஎஃப்பில் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய பிறந்த நேரம், தேதி அடிப்படையில்
கிரக தசை இப்போ நடக்கக்கூடிய கிரக தசாபுத்திக்கு ஏற்ப இல்லை நீங்கள் அணியக்கூடிய விவரம், அந்த அதிர்ஷ்டங்கள் அணிய வேண்டிய நாள், உங்களுக்கு என்ன அதிர்ஷ்ட திசை, பிரார்த்தனை, வழிபாட்டு பலன், என்ன லக்கீஸ் ஜெம்ஸ்டோன் நீங்கள் பயன்படுத்தலாங்கிற விவரங்கள்லாம் இந்த அதிர்ஷ்டங்கள் பிடிஎஃப் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். விருப்பம் உள்ளவங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னட மொழிகளில் கிடைக்கிது.